ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போது குல்ஃபி செய்கிறதுக்கு தான் பாலை காய்ச்சிட்ருக்குறேங்க. பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடலான்றது ஞாபகம் இல்லாமல் மறந்து விட்டுட்டேன். இப்போ வந்து குல்ஃபி போடுறதுக்கு பால் காஞ்சிட்ருக்குதுங்க. உரலில் முந்திரியும் பாதாமும் நுணுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு 6 முந்திரி 6 பாதாம் நுணுக்கி வச்சுருக்குறேங்க. இந்த கிண்ணியில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் நல்லா காஞ்சிட்ருக்குது. நேற்று செஞ்சது வந்து சூப்பராக இருந்துச்சுங்களா, பத்தாமல் போயிடுச்சு. ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. அதான் சரி இன்னைக்கு செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்குறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பால் நல்லா காஞ்சி திக்காயிடுச்சிங்க. இப்போ வந்து இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றலாங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. உடனே வந்து திக்காயிருங்க. அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது நல்லா திக்காயிடுச்சிங்க. இதை பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி பாதாம் போட்டுடலாங்க. முந்திரி பாதாம் போட்டாச்சுங்க. நல்லா போட்டு கிண்டலாம். இப்போது சுகர் போட்டுடலாங்க. 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்கேங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 10 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேங்க. நல்லா கிண்டிக்கலாம். இப்போது ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூள் போதும். அவ்வளோதாங்க, எல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 கிண்டி இறக்கிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது அப்படியே நாக்கில் டேஸ்ட் அப்படியே ஒட்டிக்கிச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம். பாலே குடிக்க மாட்டேங்க நான். ஆனாலும் இது குல்ஃபி ஃபஸ்ட் டைம் செய்கிறப்ப நான் சாப்பிடுவேனாங்கிற டவுட்லேயே செஞ்சேங்க. இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சேங்க. சாப்பிட்டு அப்பா சாமி செம்ம டெம்ட் ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி அதே முறையில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையாக வருங்க. இங்கே இதை இறக்கிடலாம். செஞ்சு இறக்கி வச்சாச்சுங்க. இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு செம்மையான குல்ஃபி ரெடி. செம்மையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.